இந்த சவுண்டுக்கே நம்மள பல பேர் அடிமை. ஒரு அருமையான ரோட்டு கடை கொத்து பரோட்டா பண்ணிடலாமா? நான் இன்னைக்கு மட்டன் கிரேவியில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் இதை சிக்கனில் கூட ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் எண்ணெய் அண்ட் மென்ஷன் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கோங்க. இதில் பொடிசாக கட் பண்ண வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கிலோ மட்டன் சேர்த்துக்கிறேன். இது கூட மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 3 கப் தண்ணி விட்டு ஒரு 10 விசில் விட்டுடலாம். அடுத்து ஒரு மிக்சியில் கசகசா, தேங்காய், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மேலெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணிட்டிங்கன்னா ஒரு அருமையான மட்டன் கிரேவி ரெடி. நான் இன்றைக்கி கோதுமை பரோட்டா தான் பண்ண போகிறேன். இப்போது ஒரு ரோட்டு கடைக்கு போயிட்டு அண்ணா ஒரு கொத்து பரோட்டான்னு சொன்னால் அந்த இரும்பு கல்லை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு பாதி அளவுக்கு மட்டும் தக்காளி சேர்த்துப்பாங்க. கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிப்பாங்க. நம்ம ரெடி பண்ண பரோட்டாவை நல்லா பிச்சு போட்டு இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கொத்திட்டு இது கூட ஒரு முட்டையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம பண்ண மட்டன் கிரேவியில் இருக்க எலும்பெல்லாம் எடுத்துட்டு மட்டனோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நல்லா கொத்தி விட்டா பஞ்சு போல் கொத்து பரோட்டா. கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.